தேவனுடைய ஊழியத்துக்கு அநேக காரியங்கள் நம்மிடத்துல தேவைப்படும். எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ள தேவைப்படும். அது அநேக காரியங்கள் செய்யலாம். ஆண்டவர் ஊழியத்தை செய்ய சொல்றாங்கன்னா இருந்தாதான் ஆண்டவர் வந்து ஊழியத்தை சாட்சி இல்லைன்னா வேற என்ன உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், ஆசற்றமா இருக்கணும், ஆசற்றமாக்கியா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்படும். இங்க ஒரு வேஷம், சர்ச்சில் ஒரு வேஷம், உலகத்துல போன ஒரு வேஷம், உத்தமமா உண்மையா பொய் சொல்லவே கூடாது. ஆமா, அதோட வார்த்தைய உண்மையான வார்த்தை பேசுற வாயினால பொய் பேசுனா ஆண்டவரு என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவாரு. இல்ல, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம், நிறைய குவாலிட்டி நம்ம வந்து தேவைப்படுது. அந்த ஒண்ணுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த திருவிழா நைட்டு படுக்கும்போது படுத்து எப்படி வந்து எப்படின்னு பார்க்கறது. ஆண்டவர் 12 மணி மக்கள் 3 மணி எழுதிருக்காரு. அந்த ரொம்ப அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப அற்புதமா கருவதாக 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 24வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறோம். அப்படியே ஊழியக்காரர் சண்டை பண்ணுவதால் எல்லார்கிட்டையும் அர்த்தம் தீமை சகிப்பதான் இருக்கிறது. ஆமா, அப்படியே ஊழியக்காரர்கள் வந்து எப்படி இருக்கணும் சொல்றதுன்னா, சண்டை பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களா சண்டைக்கு எதிர்த்து வா பாக்குறாங்க கூட அவனை ஒரு சண்டைக்கு ஒதுங்கி போயிடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம வேலையை பார்த்து நம்ம அமைதியா போனவங்க தேடி வரும். ஏன்னா இவன் தான் வந்து திட்டினா கொஞ்சம் திட்ட மாட்டான், கோபப்பட மாட்டான். எப்படியாவது நம்ம கோபம் பார்த்து விசாரிச்சுட்டு ஒரு இடம் போவாங்க. ஒதுங்கி கூட ஏதாவது சின்ன கோபம் நம்ம சண்டை போட வச்சிருக்காங்க. வாழ்க்கை அதெல்லாம் தெரியாது. பல சட்டை சொல்லுவேன், அதுல பேச தெரியாது. வெள்ள சட்டை போட முடியாது. ஆனா சின்னதா இருந்தா வெளிச்சம் தெரியும். கிறிஸ்தவ போகலாம் இல்ல, அப்போ சண்டை பண்றவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுது. போதக சமத்துவமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல என்னது? எல்லாத்துக்கும் சகிக்கணும். சகித்த கர்த்தராகிய இயேசு உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு இடத்துல குற்றம் சொன்ன இடத்துல அவனே இல்லை. சொல்றாரு, உலகத்தின் அதிபதி மற்றவருக்கே சகித்தாரு, சகிக்கும். அதை ஏற்றுக்கொண்டு சபிக்கல, சகித்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமாய் காணப்படுறது என்ன காணப்படுகிறா? சகிப்பு. ரொம்ப ரொம்ப நம்மள சகிப்புத்தன்மை இருந்தா மட்டும்தான் நம்ம ஜீவியத்தை நாம பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம சாட்சியை எடுத்துக்கணும்னா ஆண்டவர் அதிகப்படுத்தாம இருக்கணும். ஆண்டவர் மேற்கொண்டு நம்மள
பயன்படுத்த உபயோகப்படுத்த அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் ஆசீர்வதிக்க நாமளே துணையாக நிர்வாகத்துக்கு என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றியா. நீ மட்டும் கைவிடாத. உலகத்துல யாரு குடும்பத்துல நீங்க யாரு செய்யறதுக்காக அன்னைய ஒப்பு கொடுத்தாரு. அவர் முகத்துல துப்புனாங்க, சிறியோர் துப்புனாங்க, வாலிபர் முதியோர் துப்புனாங்க. அந்த மாற்ற எடுத்தாங்க போற போக்குல சொல்லிட்டு போற போக்குல சத்தியத்தை ஊருக்கு சொல்லிட்டு மரத்துல பாவம் பண்ணுது. அவர் அப்படியே வாழ்ந்தார். ஒரு கண்ணத்தை அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. அவர் முகத்துல அவர் முகத்தை மறைக்கவே அவருக்கு முகத்தை மறைக்கவே இருக்கும். ஒரு மக்களா இயேசுக்கு சகித்தாரு. தொடர்ந்து நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர்ல 3வது வசனம் இல்லதும் கிளியரா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றது நிச்சயமான காரணம். இப்படிப்பட்ட மற்றவரை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நம்மளை எதுக்காக ஆண்டவர் நியமிச்சார்? ஆண்டவர் ஆசீர்வாதம் சும்மா சூப்பரா டெஸ்ட் போட்டு பல போறதுக்கு ஆண்டவர் இதுக்காக வந்து இந்த தெருவுல வசந்த சொல்லப்படுறது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியனாக சின்ன ஊழியமாக பெரிய ஊழியமாக சரி, ஆண்டவர் இந்த ஊழியத்துல அந்த உபத்திரவங்களை சகிக்கும்படியாகத்தான் அப்போ சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சில வேலைகள்ல நாம் கோபப்பட்டு பேசுறோம். சகிப்புத்தன்மை இல்லாததுனால நாம நம்ம அறியாத ஒரு சில வேலைகள்ல கோபப்பட்டு மதறி பேசுறோம். வாயினால சபிக்கிறதாலும் இருதயத்தினால் அவங்களை யோசிக்கிறோம், சபிக்கிறோம், வெறுக்கிறோம். முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இதுதான் முகத்தை பார்ப்பான். அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக கூட இருக்கிறார். அதனால நமக்குள்ள வந்து சகிப்பு தன்மை நமக்குள்ள காணப்படணும். உச்சவர்களை நாம வந்து உச்சப்படுத்துறவங்களா காணப்படக்கூடாது. ஒரு வருஷம் மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளி என்று திருத்தப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று திருத்தாதீங்க. அப்போ நாம வந்து அநேக குற்றம் உள்ளவர்கள் தான். யாருக்கு குற்றமே கிடையாது, குற்றமே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஒரு உலகத்தை யாராவது சொல்ல முடியும்? குற்றமுறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நன்மை செய்யத்தக்க காரி இருக்கும் போது நீ செய்ய வேண்டியது செய்யலன்னா பாவம் வாசப்படியில படுத்து சொல்ல முடியும். நன்மை செய்யக்கூடிய காரியம் செய்யாத போனா கூட அது பாவம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலன்னா அது பாவம். எதுக்கு வாசிக்க வேண்டிய வாசிக்கிறது பாவம். நம்மள வந்து யார ரட்சிக்க கத்த திட்டமா இருக்கிறதோ அந்த திட்டத்துக்கு நம்முடைய சுபாவம், நம்முடைய நடத்தைங்க கத்தருக்கு விரோதமா இருந்தா நம்மளை கொண்டு ரட்சிக்க தாமதப்படுத்தா, நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய தேவ சித்தம்
அது பாவம். ரத்தாபதிக்கு அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்துல 10 விஷயம் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தையாவது உழைப்பு வருவதா காணப்படும். சொல்லப்பட்டது நீ உற்சவம் பண்ணாம இருக்க கண்ணு உற்சவம் இருக்கு, நீ போய் துன்ப பார்த்தது துன்பு சொல்லாத சொல்லப்பட்டது. எனக்குள்ள பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். யாருக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா அவனை ஏமாற்றுகிறானே. ஐந்து சொன்ன அவனுக்கு சத்தியம் இல்லை. ஒருவேளை அவன் சொல்றான சத்தியத்தை அறியாதவன் சொல்லிக்குவான், தெரியாத சொல்லிக்குவான், நிச்சயமாக சொல்லிட்டு போவான். சொல்லப்பட்டது நீங்கள் குற்றவாளிகள் எதிர்க்கப்படாத மற்றவர்களுக்கு குற்றவாளி. நீங்க எப்பெல்லாம் மற்றவங்களை குற்றவாளி 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 நான் இல்லை அவங்கதான், இந்த காலத்துக்கு நான் இல்லை அவங்கதான், நான் இல்லை அவங்கதான் 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 மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்தும் போது குற்றப்படுத்தும் போதெல்லாம் நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்ல 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 நம்மளை பற்றி விசுவாசங்கள் அப்போ சொல்லப்பட்டது மற்றவர்கள் குற்றவாளி சொல்லாத அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை காரியங்களை பார்க்க போறோம். ஆதாம் எவ்வளவு பிடிச்சி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க, சாப்பிட்டாங்க. யார்கிட்ட சொன்னாரு ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? ஆதாம் எவ்வளவு ஆதாம் தான் சொன்னாரு இல்ல. அப்போ என்ன பண்றாங்க, அந்த பழத்தை போயிட்டு சாப்பிடுறாங்க. ஆண்டோட வார்த்தைக்கு போயிட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாவம் சாப்பிடுறது என்னென்ன நடக்குது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சொல்றாங்க கடை கூட சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல ஒரு சில வசனமா படிச்சுக்கலாம். அப்ப 2 பேருமே ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படியாம பண்ணிட்டாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாரு? அறிவித்தது யாருன்னு ஆண்டவர் கேட்கிறார். அங்க இருக்கிறது யாரு? ஆதாம் எல்லாம் படிச்சுதான் கொடுக்கலாம். பாகவத கேட்கிறாரு யாரு? அவர் சகலத்தையும் அறிந்தவரா இருக்கிறாரு. அப்போ அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா சாப்பிடாயிடுவான். ஆண்டவரே நான் காரணம் நான் தான் அப்படி ஒரு வாக்கு வரும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இதுதான் என்ன பத்தி ஆதாம் யாரு? அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு நீ நிர்வாகிக்கும் சொல்றது யாருன்னு கேட்கிறாரு. ஆகவே நான் தான் அந்த வார்த்தையில எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடைபெற்ற ருசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தின் பணியை ருசித்தாயோ என்றார். ருசித்தாயோ என்றார். போயிட்டாரு. நான் சாப்பிட்டு சொன்னீங்க, நீங்க போகக்கூடாதுதான் சொன்னீங்க, நீங்க சஜிப்போட இருக்கதான் சொன்னீங்க, திட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அதான் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வார்த்தை அப்படியாவது நம்ம கேட்டாவது சொல்றாரு. உடனே இருக்கும்படி தேவனுக்கு தந்த சரியானவர் வெளிச்சத்தின் கனியை ஆண்டவரையே புத்தகத்துல யாரு யாருன்னு ஆனா யாருக்கு பத்துறாரு?
பிதாவாகிய தேவனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே நானும் ஒன்றும் கிடையாது. தேவனை நீங்க புத்திகள ஒரு ஸ்திரீ, அவங்கதான் வந்து நீங்க சாப்பிடுறேன்னு கிடையாது. இல்ல சரி வெந்தாமிதான், சரி வெந்தாமிதான், சில ஆளுக்கு போராடாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ற சரி அவனை கேட்க அவன் இன்னதான் சொல்றான், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன காலத்தை நீதான் சாப்பிட சொன்னீங்க. அவன் சிலவர்கள் தெரியாத உண்மையை நிரப்பி இப்போதாவது சொன்னாரு. அவர் எவ்வளவோ சொன்னாரு. சொல்லுவாங்களா செய்தது நான் படிச்ச ரெண்டு பேர் கேள்வி சர்வத்திற்கு லாஸ்ட் சொல்லுவாங்க. அதான் கேட்கிற நீ செஞ்சியா இல்ல யாவது செஞ்சியா இல்ல சொல்லுவோம். ஆனா தேவனாக சர்வத்தை பார்த்து எதுவுமே கேட்கல. அப்போது தேவனாக கண்ட சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தவரியா சர்வதா செஞ்சது தெரியுங்க. நேரடிய சமூகத்தை செய்தவரியா சாப்பிட்டு சபைக்கு போகிற ஆண்டவரை சொல்லிட்டு அவர் சமுதிரம் இருக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. நம்மளை மீண்டுமாக பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஊதிய பாதையில கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அழைச்சிக்கிறவராக இருக்கிறார். சர்வத்தை பார்க்க ஆண்டவர் சொன்னாரு. அப்போ தேவனை சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தவர்களால் சகல நாட்டுக்கு ஆண்டவர் சாபத்தை எல்லாரும் தெரிஞ்சு சொன்னாங்க. அதற்கும் ஒரு சாபத்தை பூமியில இருக்கிறார்கள் செஞ்சுனா விளையணும், கஷ்டப்பட்டு ஆகணும். அம்பானி புரியாமல் கஷ்டப்பட்டு ஆகணும் போக முடியாது. ஸ்ரீயாளுக்கு என்ன வந்து சமைக்கிறாரு, ஏவாளுக்கு என்ன சாப்பிட கொடுக்குறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவன் கர்ப்ப வேதனை மிகவும் போக முடியாதா இருக்கும், வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்றாரு, மண்ணிலேயே போக நல்லா சாப்பிடுங்க. 3 பேரையுமே ஆண்டவர் சபிக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து 3 பேரையுமே சபிக்கிறார். நியாயமா பார்த்தா யாரு சபிக்கும்? நியாயமா பார்த்தா சர்வதான் சபிக்கும். அதுதான் தப்பு. இவங்க ஒன்றும் இல்லையே. அப்போ கொஞ்சம் வேறதான் சொல்லுது. ஸ்ரீயான யாருக்கு வேற யாரும் கூட வேற யாரும் தேவன் ஸ்ரீ தானே. அப்போ அது சொன்ன தப்பா இருக்கு. தேவன் ஸ்ரீ சொல்ல மாதிரி தப்பா இருக்கு. நம்பி அதை சாப்பிட்டு முழுக்க காரணம் யாருன்னு. ஆனா சர்வத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அதுக்கு மட்டும் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். வியாபாரத்துக்கு பரிசுத்தம். அதான் பரிசுத்தம் தான். நீ இதுக்கு காரணம் இல்லாத இருக்கலாம், அவன் சொல்லிதான் நீ செஞ்ச. ஆனாலும் நீ மற்றவங்களை குற்றவாளி சொல்லும் போது நீயே குற்றப்படுத்த. அந்த இடத்துல ஆண்டவரை உண்மைதான் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரட்சி கொடுத்து
அவர் நினைச்சிட்டு வந்து சரி சரி செஞ்சுட்ட பரவாயில்ல, சரி கஷ்டப்பட்டியா அறிக்கை செஞ்சுவன் இறக்கம் வருவான், சரி போவான்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. அந்த மாதிரி ஆகவே ஆகவே ஏன் ஆடம் தெரியாத சொல்ற ஆடம் தெரியாத நீ சொல்லிதான் தெரியுமா சர்வமா முடித்தாங்க. யாரு சொல்லி நீ செஞ்சாலும் தப்பு தப்புதான். அப்ப தப்புக்கு நாம தான் சொல்லி அவர் கிருபை அளிக்கிறவாறு இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்பட்டார். அப்ப மரத்தை முளைக்கப்பட்டது யாரு? மரத்தை முளைக்கப்பட்டவர் யாரும் தெளிவா சொல்லிருந்தது. ஆதியாகமம் 2:9 அது முளைக்க பண்ணினது கர்த்தர் தான். பிரச்சனை என்னங்க வருது? அந்த பழத்தை சாப்பிட வந்தது. மரம் என்னது? மரத்துல மரம் என்னது? கர்த்தர். இந்த பிரச்சனை உங்களுக்கு யாருக்கு வந்தது? கர்த்தருக்கு தான் வந்தது. கர்த்தருக்கு தான் வந்தது. இந்த மரத்தை படைச்சது கர்த்தர். ஏவாள படிச்சது யாரு? ஆதாம படிச்சது யாரு? இவங்களை விட்டுட்டு இருக்காமே. சரி மரத்தை கூட படைச்சிட்டாருப்பா, சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு, சாப்பிட்டாரு, மரத்தை கூட படைச்சிட்டாரு. 3வது அதிகாரம் 1வது வசனம் நாம இப்ப சட்டத்தை படிச்சது யாரு? தேவனாகிய கர்த்தர். இந்த சர்வத்தோட பிரச்சனை உனக்கு வந்து அந்த பிரச்சனை அனுமதிச்சது யாரு? இந்த பிரச்சனை உண்டு பண்ணது யாரு? சர்வத்தை உண்டு பண்ணீங்க தேவனாகிய அவருக்கு மறைவானது ஒன்று, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா தாயின் கருவில் உருவாகக்கூடிய நம்மை பெயர் சொல்லி அதை எலும்புகளை ஒன்றும் உருவாகும் அப்போ பிரச்சனையில இருந்து நாம வெளியில வரணும்னா இது ஆதாரம் தான் காரணம், ஏவாள் தான் சர்வம் தான் காரணம்னு சொல்லாம நாம குடும்பத்துல இந்த மாதிரி விரோதமா இருந்தாங்க, எனக்கு விரோதமா செய்த மக்களுக்கு மூலம் சரி வியாபாரத்துல. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடியே அது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், கையாலும் ஆற்றுகிறதாக இருக்கிறது. எது வந்தாலும் ரொம்ப ரொம்ப ஞானமாடா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, சரீரத்துல பலன் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அவர் அந்த இடத்துல அவர் ஞானவானா இருக்கு, அவர் ஞானவானா இருக்கு, அவங்க ஞானவானா. பழைய நிலைமைக்கு நம்ம போனோம்னா ஒரே வழிதான், ஆண்டவரை கணிச்சுக்கு மட்டும்தான் ஒரே வழி. அதனால பைத்தியமாக நன்மையை கர்த்தர் கொடுத்தாங்க. கர்த்தர் இழந்தது எல்லாவற்றும் அப்ப நம்ம 2 ஆசீர்வாதங்களை, 2 சமாதானத்தை
திரும்ப பெற்றுக்கொண்டார். நமக்குள்ள ஆண்டவரே, இந்த வியாபாரம் முடியாத போனதுக்கு நான் தான் காரணம். இந்த ஆசீர்வாத குறைச்சலுக்கு நானே தான் காரணம். நம்மள நாம ஆண்டோட சமூகத்துல தனிமையில வளங்கா போட்டு கண்ணீரோட ஆண்டவரை நீங்க எதுக்காக அனுமதிச்சு, இந்த சர்வத்தை எதுக்காகப்பா நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு ஆண்டோட இடத்துல அவன் அன்றாடி கேட்கும் போது அவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவரா இருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த எல்லாவற்றையும் அனுமதிக்கிறான்னு சொன்னா அது நம்மளுடைய உண்மைக்காக. அப்போ நாம ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன காரணம்? இதெல்லாம் அனுமதிச்சாலும் ஒத்துக்குவாங்க. அதான் காரணம், அதான் தப்பு. ரொம்ப நேரமான எல்லாம் போனாலும் அவர்கிட்ட வேலை இருந்தது. யாரையும் நான் குற்றப்படுத்தமாங்க, யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன். அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். தாய்களோட கஷ்டம், நஷ்டம், லாபம் எல்லாமே அவரால. சிலுவை அறையும் கூட என்ன சொன்னாரு, அவர் சிலுவையில் அறைஞ்சாங்க, கை ஆண்டி அடிச்சுங்க, கால ஆண்டி அடிச்சுங்க, விழாவை சுட்டாங்க, அவர் முன்னுக்கு சுட்டாங்க, 2 கலர் அவர் திருடம் போல அடைக்கிறாங்க. எல்லாத்தையும் சகிக்கிறாரு. எல்லாத்தையும் பிதாவரக்குமாரான தப்பிச்சுட்டு எங்களுக்கு தப்பிக்கலாம் கேட்கணும். நாடுகாவே பொண்ணு தச்சு எடுத்து போகணும். கோபத்துல உச்சம் அதுதான். ஏன் போனதா நீ வர அது முதல் கோபம் சகித்ததுனாலதான் சொன்னாரு, இதாவே இவர்களுக்கு மன்னிச்சது. காசு வருமான தடைகள் காரணமாக்கலாம். இந்த வேலை கிடைக்காத எனக்கு குடும்பத்துக்கு விதமா கிரியைகளை நடந்துச்சாங்க, செய்யணும் நடந்துச்சாங்க. அவங்களை மதிச்சு குடும்ப பிரச்சனைக்கு காரணம் வந்தாங்க, அவங்க மதிச்சு. ஏன்னா இவங்க செய்வது இன்னதொன்று அறியாமல் செய்யறாங்க. நம்மளிடத்துல எதிர்பார்க்கறது அதுதான் எதிர்பார்க்கிறது. இயேசு சொல்லப்பட்டாரு, இதாவது சுத்தம் நிறைவேறும்படியாக கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அதை மருத்துவ குற்றப்படுது. சகித்ததோட மருத்துவம் இல்ல, இதெல்லாம் இதுதான் காரணம், இதெல்லாம் பண்ண இதெல்லாம் காரணம் பேசுவேன், இதெல்லாம் மறந்துச்சேன், எதுவுமே சொல்ல குடும்பத்துல இதான் இதை அனுமதிக்காவிட்டா நீ என் இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. நாம சகிப்பு தன்மையோடு இருக்கிறது மாத்திரம் அல்லாம நாம என்ன பண்ணணும், மற்றவங்களை அதே சமயத்துல குற்றப்படுத்தாம இருக்கணும். ஒரு வசனத்தை மாற்றம் சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். ரோமர்ல 14:13 வசனத்தை மட்டும் அடிச்சுக்கலாம். ரோமர் 14:13. அப்போ நாம மற்றவங்களை பதில் சமைச்சோட என்ன, கோபப்படுற என்ன, அவருக்கு பேர் என்ன, வாசமா என்ன, பதில் செஞ்சா என்ன ஆகும் சொல்லி ரோமர் 14:13 நம்ம ஒரு முடிவு பண்ண வசனத்தை சொல்லப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இருக்க
நாம் இன்னுமே ஒருவரையும் தீர்க்காமல் இருப்போமாக. அப்படி தீர்த்தோம் என்ன ஆகும்னா சொல்லப்பட்டது, ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக கதித்தவரும் இடதவரும் ஓடலாகாது. நீ பதிலுக்கு பதில் பேசிட்ட, பதில் கோபப்பட்ட, அடிச்சுட்டு அதனால என்ன நடக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கிறது. அவன் ரட்சிப்புக்கு என்ன பண்ற, பதிலுக்கு பதில் பண்ற, தடுக்கல போற பிடிச்சதுனாலதான் அவன் ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தம். இந்த பாடுகளை அனுமதிக்கிறதுனாலதான், நீ சகிக்கிறதுனாலதான், நீ சகிச்சாதான் அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கும். சகோதரா ரட்சிக்கப்படணும். நீ பதிலுக்கு பதில் செஞ்சுட்டா, நீ பேசிட்டா, நீ அடிச்சிட்டா, அவனோட ரட்சிப்புக்கு நீ தடையா இருக்கும். அவனோட ரட்சிப்புக்கு நீ இடனலா இருக்கும். ஒருவரையும் குற்றவாளிகளுக்கு ஒவ்வொருவரையும் தன்மையை கொடுக்கிறோம். அதே சமயத்துல மற்றவர்கள் குற்றவாளிகள் ஒருவரும் நடத்த முடியாது. வாழவும் முடியாது. சோதனை பண்ணுவோம். சபை மேலும் வளர்றோம். சபை